நிகழ்தகவு. வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பிய முதியவர். வீட்டிற்குள் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த மகள். சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போது அதிர்ச்சி. சொந்த அண்ணனே தங்கையை அடித்துக் கொன்றது ஏன்? கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போன முதியவர் வேலை முடிஞ்சு சாயங்காலம் வீடு திரும்பியிருக்காரு. வீட்டுக்குள்ள போனதும் மகள் சபீனா பேரை சொல்லி அந்த முதியவர் கூப்பிட்டிருக்காரு. ஆனா மகள் கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரல. ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்டு பெட்ரூமுக்குள்ள பார்த்தப்போ சபீனா ரத்த காயங்களோட பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. மகளுடைய நிலைமையை பார்த்து பதறி போன தந்தை உடனே அவங்கள ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா சபீனாவை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சபீனாவுக்கு என்ன ஆச்சு, எப்படி உயிரிழந்தாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ சபீனா ரத்த காயத்தோட இருந்ததாவும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலன்னும் சபீனாவுடைய அப்பா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க வீடு இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்பதான் சபீனாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிற மர்மம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்கு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்தில் உள்ள மன்னன்தலா பகுதியை சேர்ந்த 33 வயசான சபீனாவுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாதங்கள்லேயே கணவன் கூட ஏற்பட்ட தகராறால சபீனா பெற்றோர் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. சபீனாவுக்கு சம்சத்துங்கிற ஒரு அண்ணன் இருக்காரு. நிலைகுலைஞ்சு போய் இருக்கிற தங்கச்சியுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்காக சம்சத் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா எல்லா முயற்சியுமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. 44 வயசான சம்சத் மேல ஒரு சில அடிதடி கேஸ் நிலுவையில இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செம்பழந்தி பூ மார்க்கெட்ல வச்சு நடந்த ஒரு மோதல்ல சம்சத் ஒருத்தரை அடிச்சு காயப்படுத்தினதாவும் அந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ் சம்சத்தை தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. போலீஸ் கிட்ட சிக்கிர கூடாதுங்கிறதுக்காக சம்சத் தான் குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வேற ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சு வசிச்சிட்டு வந்திருக்காரு. கூடவே தன்னுடைய அப்பாவையும் தங்கச்சி சபீனாவையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. சபீனா வேற ஒருத்தர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்ததாவும் அதனாலதான் கணவர் கூட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு வந்துட்டதாவும் சொல்லப்படுது. கடந்த சனிக்கிழமை காலையில சபீனாவுடைய அப்பா வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அண்ணன் சம்சத்தும் வெளியில கிளம்பி போயிட்டாரு. வீட்டுல சபீனா மட்டும் தனியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில சம்சத் தன்னுடைய ஃப்ரெண்டு விகாஸை கூப்பிட்டுக்கிட்டு பகல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ சபீனா யாரோ ஒருத்தர் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான சம்சத், யாருக்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்க, நீ இப்படி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறதுனால தான் உன் கணவர் உன்னை பிரிஞ்சு போயிட்டாரு, அதுக்கப்புறமும் திருந்தாம இப்படி பண்ணிட்டு இருந்தா குடும்ப மானம் என்னாகும்னு கேட்டு கண்டிச்சிருக்காரு. அப்போ தங்கை சபீனாவுக்கும் அண்ணன் சம்சத்துக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றுனதுல சம்சத் சபீனாவை சர்ற மாதிரியா அடிச்சிருக்காரு. அடிச்ச அடியில வலி தாங்க முடியாம சபீனா சுருண்டு விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தப்பதான் சபீனா உயிரிழந்தது சம்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு. கோபத்துல அடிச்சதுல உயிரே போயிருச்சுன்னு நினைச்சு பயந்து போன சம்சத்தும் விகாஷும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சனிக்கிழமை பகல்ல சம்சத்தும் விகாசும் தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் சிசிடிவி கேமரா மூலம் உறுதிப்படுத்தி அவங்கள பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் நடந்த எல்லாத்தையும் சம்சத் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் சம்சத்தையும் விகாசையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க.
நிகழ்தகவு.